காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. இசைக்கு மயங்காத உள்ளங்கள் கிடையாது, கீர்த்தனைகள் கேட்டு உருகாத கடவுளும் கிடையாது. அந்த கர்நாடக இசைக்கு தந்தை ஒருவர் இருக்க வேண்டும் அல்லவா? அவர்தான் மகான் புரந்தரதாசர். அவருடைய வைபவத்தை பற்றி நாம் இன்று சற்று சிந்திக்கலாம். கர்நாடக மாநிலத்திலே புரந்தரகடை என்னும் ஊரிலே ஓர் அந்தனர் வாழ்ந்து வந்தார். அவர் வரதப்பர், அவருடைய மனைவி கமலாம்பாள். இந்த தம்பதிகள் மிகுந்த பக்தியோடு நாராயணன் மீது அவருடைய தொண்டர்கள் மீதும் பக்தி செலுத்தி வந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு குறை இருந்தது. என்னன்னா, கல்யாணமாகி வெகு வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. வரதப்பருக்கு செல்வத்துக்கு குறைச்சல் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு நவரத்ன வியாபாரி, பெரும் செல்வந்தர், தனவான். ஆனால் அதை கட்டி ஆள்றதுக்கு ஒரு பிள்ளை வேண்டுமல்லவா? அது அவருக்கு வெகு ஆதங்கமாகவே இருந்தது. எல்லா ஸ்தலத்துக்கும் சென்று வணங்குகிறார்கள் தம்பதிகள் இருவரும். ஆனால் அவர்களுடைய அந்த வேண்டுகோள் ஒரு இறைவனுடைய காதுகளிலும் சென்று விழவில்லையோ என்னவோ. ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அப்போது ஒரு யோசனை செய்கிறாங்க. நாம் திருமலை திருப்பதிக்கு சென்று ஸ்ரீனிவாச பெருமானை வணங்கி வந்தால் நம்முடைய வினைகள் அகன்று நமக்கு ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்கும் என்று அவர்கள் எண்ணினார்கள். அந்த க்ஷேத்திரத்துக்கு அவங்க போய் மனமுருக வேண்டிக்கிறாங்க. அப்போது திருமலை திருப்பதியினுடைய பெருமாள் அவர்களுக்கு வரம் கொடுக்கிறார். நல்ல ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அருளுகிறார். மிக விரைவிலேயே கமலாம்பாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. திருமலை பெருமானை வேண்டிக் கொண்டு பிறந்த பிள்ளையாதலால் அந்த குழந்தைக்கு ஸ்ரீனிவாசன் என்றே பெயர் வைத்தார்கள். அந்த குழந்தையும் நல்ல செல்வ செழிப்போடு வளர்ந்தது. அந்த குழந்தைக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். ஏன்னா அவங்க அந்தனர் குலத்தை சேர்ந்தவர்கள். அதனால் சமஸ்கிருதத்தையும் அவர்களுடைய தாய்மொழியும் அவர்கள் நன்கு பயிற்றுவித்தார்கள். இந்த ஸ்ரீனிவாசனுக்கு 16 வயது நிரம்பிற்று. விவாகம் செய்ய வேண்டிய பருவம். தனது தந்தை சேர்த்து வைத்தது போக இவரும் வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தொழிலே மிகவும் வெற்றிகரமாக நடத்தி வந்தார் ஸ்ரீனிவாசனும். அப்போது கல்யாணம் செய்கிறாங்க. சரஸ்வதி பாய் என்ற பெண்ணை மணமுடிக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீனிவாசர் எப்படிப்பட்டவர் என்றால், கருமி என்று சொன்னால் அதற்கூட தவறென்று தான் சொல்ல வேண்டும். மிகவும் கருமி. ஒரு பைசாவும் யாருக்கும் அவர் தான தர்மம் செய்ய மாட்டார். செல்வத்தின் மீது அவ்வளவு ஈர்ப்பு அவருக்கு. வட்டிக்கடையும் நடத்தி வந்தார். ஆனால் இந்த மணப்பெண்ணோ சரஸ்வதி பாய் ஸ்ரீனிவாசவருக்கு நேர் எதிர். அந்த அம்மா அப்படி வளர்ந்துட்டாங்க. ஏன்னா தான தர்மம்னா அவங்களுக்கு அவ்வளவு பிரியம். யாராவது ஏழை வந்து அவங்க வீட்டு முன்னாடி நின்று ஏதாவது கொடுங்கன்னு கேட்டால் இந்த அம்மா மனசிறங்கி கொடுத்துடுவாங்க. ஆனால் இவர் இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு பிடிக்காது இதெல்லாம். 20வது வயதில் பெற்றோர்கள் இறந்து விட்டார்கள் ஸ்ரீனிவாசனுக்கு. இப்போது வட்டிக்கடையும் நவரத்ன வியாபாரத்தையும் இவர் தான் மேற்கொள்கிறார். ஆனால் கடைக்கு முன்னாடி நின்று யாராவது யாசகம் கேட்டாக்கா இவர் துரத்தி விட்டுருவார். இவருக்கு பிடிக்காது. பார்த்தார் வைகுந்தத்தில் இருக்கிற நாராயண பெருமாள். சரி, இவருக்கு செல்வத்தின் மீது அதிக ஈர்ப்பு இருக்கிறது, இவரை நம் வசப்படுத்த வேண்டும். செல்வத்தின் மீதுள்ள ஈர்ப்பை பக்தியின் மீது இவருக்கு ஊட்ட வேண்டும் என்று அவர் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டார். அதை செயல்படுத்த வேண்டுமல்லவா? அதனால் ஒரு ஏழை அந்தனராக வராரு அவருடைய வட்டி கடைக்கு. வந்து நின்று கூட வந்து ஒரு 7 வயது சிறுவன் அவனையும் கூட்டிக்கிட்டு வராரு. பார்க்கவே மிகவும் ஏழ்மையான கோலம். இவராக காலங்காத்தால் கடையை திறந்து வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது இவர் உள்ள நுழைகிறாரு. ஏழை அந்தனர், ஐயா, என் பிள்ளைக்கு 7 வயது நிரம்பிற்று, பூணூல் கல்யாணம் செய்ய வேண்டும். நானும் ஏழை அந்தணன், நீங்கள் பெரிய செல்வந்தர்னு கேள்விப்பட்டேன், ஏதாவது யாசகம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கா வந்தது கோபம் ஸ்ரீனிவாசனுக்கு.
நீ இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பு, என்னால் தான தர்மம்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு அவ்வளவு காசு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து அந்த கடைக்கு போயிட்டு கேட்குறாரு, எப்படியாச்சும் மனசிறங்கி கொஞ்சம் காசு கொடுங்களேன் அப்படின்னு. இவருக்கு கோபம் ஸ்ரீனிவாசருக்கு. சரி, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, இவரை எப்படியாச்சும் விரட்டி அடிக்கணும். கடைக்குள்ளே போயிட்டு செல்லா காசுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீ தான் கேட்டல்ல, இதை கொடுத்துட்டேன், திரும்பவும் வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு விரட்டி அடிச்சிட்டாரு. ஆனால் அந்த ஏழை அந்தனர் என்ன செய்கிறாரு பாருங்க, தன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு போயிட்டு நேராக ஸ்ரீனிவாசருடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அவருடைய மனைவி தன்னுடைய வேலைகள்லாம் முடித்து விட்டு ஓய்வாக ஊஞ்சலில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சற்றே கண்ணா இருந்திருக்காங்க அந்த அம்மையார். ஏன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. காலையில் எழுந்து அவங்க துளசி செடிக்கு விளக்கேற்றிட்டு அதை சுற்றி வந்து பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வாக களைப்பாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் நேரம் அங்கே போய் நின்று கேட்குறாரு, அம்மா யாசகத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு தான் ரொம்ப மனசு இலகுன குணம் இல்லையா. வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஒரு ஏழை பிராமணர் கூட ஒரு 7 வயது சிறுவன், என்ன வேண்டும் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, என்னுடைய பிள்ளைக்கு பூணூல் கல்யாணம் செய்யணும், உங்கள் கணவர்கிட்ட கேட்டேன், ஏதாச்சும் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன பண்ணார், என்னை விரட்டி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லை, இந்த செல்லா காசுகளை என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு முறையிடுறாரு. இந்த அம்மாவுக்கு ரொம்பவும் மனசு சங்கடமாக போயிடுச்சு. இல்லைன்னு சொல்லி இருக்கலாம், இப்படி கேவலப்படுத்தணுமா செல்லா காசை கொடுத்து. இந்த அம்மாவுக்கு உதவணும்னு எண்ணம். ஆனால் ஏதாச்சும் காசு கொடுத்துட்டாக்கா வீட்டுக்கு வந்தாக்கா திட்டுவார். யாரை கேட்டு நீ கொடுத்த, என்னுடைய காசு இதெல்லாம், நான் சம்பாதிச்ச செல்வம், என்னை கேட்காம நீ கொடுக்கக்கூடாதுன்னு சண்டை பிடிப்பார். அப்போது தான தர்மமும் செய்யணும், அவருக்கு தெரியாமையும் செய்யணும், எப்படி முடியும்? அப்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இந்த செல்வங்கள்லாம் என்னுடைய கணவருடையது, வீட்டுக்கு வந்து கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது, உங்களுக்கு ஏதாச்சும் நான் கொடுத்துட்டாக்கா அப்படின்னு. அப்போது அந்த அந்தனர் சொல்கிறாரு பாருங்க, அம்மா உங்கள் வீட்டிலேருந்து போட்டிருப்பாங்க இல்லையா சீர்வரிசையெல்லாம், அதில் நல்ல ஒரு அணிகலன்கள் இருக்கும் இல்லையா, விலை உயர்ந்தது, அதை ஏதாச்சும் கொடுங்களேன், அதை வச்சுக்கிட்டு என்னுடைய பிள்ளைக்கு நான் பூணூல் கல்யாணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ரொம்பவும் இறங்கி கேட்கும் பொழுது இந்த அம்மையார் யோசனை செய்கிறார். சரி, தன்னுடைய மூக்கில் வைர மூக்குத்தி இருக்கு இல்லையா, அதை கழட்டி கொடுத்தா என்ன, நம்ம அம்மா போட்டது தானே, இதை போய் எப்படி கேட்க முடியும் அவர், நான் சம்பாதிச்சதுன்னு சொல்லிட்டு கழட்டி கொடுத்துடுறாங்க. இவர் அதை வாங்கிக்கிட்டு வேறு எந்த அடகு கடைக்காவது போய் அடகு வச்சுருக்கலாம் இந்த ஏழை அந்தனர். ஆனால் நேரம் எங்கே வராரு, ஸ்ரீனிவாசர் அடகு கடை வச்சுருக்காரு இல்லையா, அங்கே வந்து நிற்கிறாரு. ஐயா, நீங்கள் எனக்கு தான தர்மம்லாம் செய்ய வேண்டாம் ஐயா, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு எனக்கு நீங்கள் காசு கொடுங்க, இதை நான் விற்றுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீனிவாசர் பார்க்குறாரு, அப்படி என்ன பொருள் இருக்க முடியும் இந்த ஏழை அந்தனர்கிட்ட, ஏன்னா பார்க்கவே ஏழையாக இருக்கார், இவர் என்ன அப்படி ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளை வச்சுருக்க முடியும். சரி, என்னென்னு தான் காண்பீங்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது கையை திறந்து பார்த்தாக்கா உள்ள ஒளி வீசுது, வைர மூக்குத்தி. இவருக்கு தெரியாதா இது தன்னுடைய மனைவியுடைய மூக்குத்தி என்று? அப்போது இவர் சொல்கிறாரு, சரி நான் இதுக்கு காசு கொடுக்குறேன்ப்பா, ஆனால் இதற்கு பெருமானம் உள்ள காசு இப்போ என்கிட்ட கடையில் கிடையாது, நான் வீட்டுக்கு வந்து அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து திரும்பவும் கடைக்கு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன், இப்போ நான் கடையை மூடிட்டு போயிட்டு வீட்டிலேருந்து காசு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மூக்குத்தி தம்முடைய மனைவியுடைய மூக்குத்தி, இதை எப்படி இவர் கையில் வந்திருக்கும் விசாரிக்கணும் இல்லையா. நேராக வீட்டுக்கு வராரு. அப்போது கூப்பிடுறாரு தன்னுடைய மனைவியை, சரஸ்வதி எங்கே இருக்க அப்படின்னு. அந்த அம்மாவும் அப்போ தான் எழுந்து வராங்க, என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா மத்தியான வேலை இன்னும் ஆகலை, ஏன்னா சாப்பாட்டுக்கு வருவார் இல்லையா, அந்த வேலை இன்னும் ஆகலையா, அதற்கு முன்னாடியே வந்திருக்காருன்னு தெரியாது இந்த அம்மாவுக்கு. என்னங்கன்னு கேட்கும் பொழுது உன்னுடைய வைர மூக்குத்தி எங்கே போச்சுன்னு கேட்குறாரு. இந்த அம்மாவுக்கா பயம் வந்துடுச்சு, கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா, இப்போ எப்படி சமாளிக்க முடியும், திட்டுவாரே சண்டை பிடிப்பாரே, தெரியல எங்கேயோ கீழே விழுந்துடுச்சு போல அப்படின்னு இந்த அம்மா சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் கொண்டு வா, வீட்டுக்குள்ளே தான் விழுந்திருக்கோம் அப்படின்னு அனுப்புகிறாரு. அந்த அம்மாவுக்கா பயம் வந்துடுச்சு. நேராக அந்த துளசி செடி நட்டுருக்காங்க இல்லையா, அங்கே வந்து நிற்கிறாங்க. அம்மா துளசி தாயே,
உன்னைத்தான் நான் தினந்தோறும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னை நீ தான் காப்பாற்றணும். என் கணவர் வந்து கேட்கிறாரு வைர மூக்குத்தி எங்கன்னு, நான் எப்படி சொல்லுவேன் ஏழை அந்தனருக்கு தானமாக கொடுத்தேன்னு? சொன்னா விட்டுருவாரா? திட்டுவார் இல்லையா? சரி, இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாம்ப்பா, இவ்வளவு கருமையோடு நம்ம வாழணுமா? விஷத்தை எடுத்துக்கிறாங்க. இதை குடிச்சிட்டு நாம் இறந்துடலாம், நம்மால் தர்க்கம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அம்மா எடுத்து குடிக்க போகிற வேலையில் அந்த விஷம் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பாத்திரத்தில் ஏதோ விழுந்தா போல ஒரு சத்தம். என்ன சப்தம்னு பார்த்தாக்கா ஒரு வைர மூக்குத்தி. இவங்களுக்கா மனசு மகிழ்ந்து போயிட்டுரு. ஆஹா, மகாலட்சுமி தாயார் நமக்கு அருள் புரிந்து விட்டார்கள். அப்போது அந்த வைர மூக்குத்தியை எடுத்துக்கிட்டு வராங்க, தன்னுடைய கணவர்கிட்ட காண்பிக்கிறாங்க. இதோ இருக்கே, ஏன் இப்படி கோபமாக பேசினீங்க அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியம், ஏன்னா கடையில் நாம தானே வச்சு பூட்டிட்டு வந்தோம், அப்போ எப்படி இந்த வைர மூக்குத்தி இவங்க கிட்ட இருக்கு? அதை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக தன்னுடைய அடகு கடைக்கு வராரு. வந்து சாவியை திறந்து பார்த்தாக்கா உள்ள மூக்குத்தியை காணோம். அப்போ இது ஏதோ விளையாட்டு மாதிரி இருக்கே. இப்போது என்ன பிரச்சனைன்னா, நாளைக்கு வான்னு சொல்லிட்டார் அந்த அந்தனரை. ஏன்னா இப்போ என்கிட்ட காசு இல்லை, நீ கிளம்பி போப்பா, நான் நாளைக்கா கொடுக்குறேன்னு அவனை அனுப்பிச்சிட்டோம். நாளைக்கு வந்து அவன் கேட்டாக்கா நாம் எப்படி இந்த நகையை கொடுக்க முடியும் இல்லையா? இது ஒரு கேள்வி. இல்லை, என்ன நகை என்கிட்ட கொடுத்துடு, நான் வேற எந்தாவது அடகு கடையில் வச்சு நான் பணம் வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் நம்மளால் முடியாது. இப்படி ஒரு சிக்கலாக போச்சுதே அப்படின்னு ஸ்ரீனிவாசருக்கு ஒரே யோசனையாக போயிட்டுரு. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நாளைக்கா அப்படின்னு பொறுமையாக இருக்கார். அப்போது மறுநாள் வராரு அதே அந்தனர். ஐயா, எனக்கு தேவையான காசை கொடுத்துடுங்க, இல்லையா என்னுடைய பொருளை என்கிட்டயே கொடுத்துடுங்க, நான் எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். ஏன் ஐயா என்னுடைய நேரத்தை வீண் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்போது இவருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஏன்னா வீட்டுக்கு போனால் மனைவி மூக்குத்தியை கொடுக்குறாங்க, இங்கே வந்து பார்த்தா கிடைக்கல கடையில். அப்போ இது ஏதோ திருவிளையாடலாக தானே இருக்குது. சரிப்பா, நான் உனக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் எடுத்து வச்சு விட்றாரு. கொடுத்துட்டு சரி நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டும் போது, அப்போது தன்னுடைய வேலையாளை கூப்பிட்டு ஒரு வேலையை சொல்கிறாரு. என்னென்னா, இதை போகிறாரு இல்லையா அந்த அந்தனர் காசை எடுத்துக்கிட்டு, இவர் எங்கே போகிறாருன்னு நீ கொஞ்சம் பின்னாடியே போய் பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு அனுப்புகிறாரு. அந்த வேலைக்காரனும் வராரு. வந்தாக்கா இந்த ஏழை அந்தனர் நிறைய தெருக்களை கடந்து போயிட்டு நேராக பாண்டுரங்க விட்டலனுடைய கருவறைக்கு முன்னாடி வராரு. வந்த உடனே மறைஞ்சு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு வந்துடுறான் வேலைக்காரன். நேராக திரும்பி வந்து ஸ்ரீனிவாசர்கிட்ட பேச முடியாமல் தகச்சு நின்று போயிடுறான். அப்போ இவர் அதட்டி கேட்குறாரு, என்னதான் நடந்தது, வாயை திறந்து சொல்ல அப்படின்னு. உடனே இவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் அனுப்பிச்சா மாதிரி நான் போய் பார்த்தேன் அந்த அந்தனர் பின்னாடி. அவர் நேராக அந்த பண்டரிபுரம் பாண்டுரங்கனோட கருவறைக்கு முன்னாடி போனார். உள்ளே போனவர் வெளியே வரலை. என்னன்னு என்னால் சொல்ல முடியல, இது ஏதோ ஒரு தெய்வ செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அசரீரி வாக்கு கேட்கிறது ஸ்ரீனிவாசருக்கு. பணத்தின் மீது உனக்கு என்ன அவ்வளவு மோகம்? தான தர்மம்ன்ற எண்ணத்தை நீ வச்சுக்க மாட்டியா உன் மனசில்? ஏழைகளுக்கு ஒரு பிடி சோறு நீ கொடுக்க மாட்டியா? ஏன் இத்தகைய உள்ளம் உனக்கு? உன்னுடைய இந்த அத்தனை செல்வங்களையும் நீ தானமாக கொடுத்து விடு. அப்புறம் நீ என்ன பண்ணணும், கிருஷ்ணதேவராயருடைய குலகுரு இருக்கிறார் இல்லையா வியாசராஜர், அவரை போய் நீ சரணடைஞ்சினாக்கா உன்னுடைய பக்தி வாழ்க்கைக்கு அவர் நல்ல ஒரு வழிகாட்டுவார், நீ அவரை சரணடையலாம் அப்படின்ற ஒரு கட்டளை கிடைக்குது. இவருக்கு மனசு அப்போ தான் திரும்புது தான தர்மத்தின் மேலே. அவருக்கு ஒரு பெயர் உண்டு, என்னன்னா நவகோடி நாராயணன் என்று ஒரு பெயர். ஏன்னா இவருடைய இயற்பெயர் ஸ்ரீனிவாசன். ஆனால் அந்த நவகோடி நாராயணன்ற பேர் ஏன் வந்தது, அந்த ஊர் மக்கள் ஏன் எப்படி அழைச்சாங்கன்னா, இவர் பெரும் செல்வந்தரானார்னு சொன்னோம் இல்லையா, 9 கோடி ரூபாய்க்கு இவர் அதிபதி, அதனால் நவகோடி நாராயணன். ஏன்னா நவன்னு சொன்னால் 9, அத்தனை செல்வத்துக்கும் அதிபதியும். ஆனால் இந்த அத்தனை பணத்தையும் அவர் ஒரு நொடியிலே தான தர்மம் செய்து விட்டார். எல்லாத்தையும் கொடுத்தாச்சுது. நேராக கிளம்பி எங்கே போகிறாரு, தன்னுடைய குருவை தேடி போகிறார் ஹம்பிக்கு. அங்கே என்ன நடந்தது,
அதன் பிறகு அவர் எப்படி கர்நாடக இசையின் தந்தையாக உருமாறினார் என்பதை நாம் பின்வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.